ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த முதல் நாளிலே உம்மை கனப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே ஒன்றும் வீணாக போவதில்லை. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை நீர் நிறைவேற்றுகிற தேவன். இந்த மாதத்தில் எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற வாக்குகளை நிறைவேற்றுகிற தேவன் என்று நம்பி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். கர்த்தர் ஒருவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவரே. உம்மிடத்தில் இருந்துதான் எங்களுக்கு உதவி வரும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதத்துக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு உதவி வரும். எங்கள் கண்மலையாகிய தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு உதவி வரும். அதுதான் நாங்கள் நம்புறோம் ஆண்டவரே. மற்றவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. எங்களை உண்டாக்கின, எங்களை தெரிந்து கொண்ட எங்கள் தேவனே எங்களுக்கு உதவியாய் நீர் எங்களுக்கு இருக்கிறவராகவே இருக்கிறீர். ஆகவே அது எல்லாவற்றையும் நினைத்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு மனதோடு துதிக்க, மகிமைப்படுத்த, உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்கள் சுயத்தை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். மீண்டும் ஒரு புதிய மாதத்தை நாம் காண நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நினைச்சு ஆண்டவரை துதிக்கிறீங்க? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை துவங்குகிறவராய் இருக்கிறார். அவரே என் வாழ்க்கையை முடிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர்தான் ஆரம்பம், அவர்தான் முடிவு. இடையில் யார் நம்முடைய வாழ்க்கையை முடிக்க நினைத்தாலும் அதை ஒரு நாளும் ஒருபோதும் கர்த்தர் அனுமதிப்பதில்லை. கர்த்தர் எப்பொழுதுமே நம்மை அவருடைய கரத்துக்குள் வைத்து நம்மை பாதுகாத்து நடத்துகிற அற்புதமான ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம் எல்லாரும் உயர்த்தி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவருடைய வாக்கு ஒருபோதும் மாறாததாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொல்லி அவரை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம்.
சீரமைக்கிற அற்புதமான ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் திரும்ப தருகிற தேவன். இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய மகிமையை திரும்ப தந்து நம்மை நடத்த வல்லவராயிருக்கிற இயேசு. எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். முறிக்கிற தேவன், கட்டுகளை அறுக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை தருகிற நல்ல ஆண்டவர், விடுவிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நம்மை விடுதலை தந்து நடத்துகிற தேவனை உயர்த்துவோம். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் மகளும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, ரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை
ஆகாயமின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? சில நேரங்களிலே தாமதங்கள் ஆகலாம், ஆனால் தாமதித்தாலும் கர்த்தர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அப்படிதான் நடந்தது. அவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறார். காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் மிக தாமதமானது. அப்படி தாமதமானதை நான் வேற பைபிளில் ஒருத்தரையும் நான் வாசிக்கல. ஆனால் அவருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் தாமதமானது. ஆண்டவர் சொல்றாரு, வானத்தை பாருப்பா, ஆகாயத்தை பாரு, இந்த நட்சத்திரங்கள் எவ்வளவு இருக்குது, கேன் யூ ஏபிள் டு கவுண்ட் இட்? அதை எண்ணி பார்க்க முடியுமா? கடலை பாரு, அந்த தூள், அந்த மணல்கள் எப்படி இருக்கிறது, அதை கேன் யூ ஏபிள் டு கவுண்ட் இட்? அதை எண்ணி பார்க்க முடியுமா? இல்லை, முடியாது ஆண்டவரே. அந்த அளவுக்கு உன்னுடைய ஜனத்தை, உன்னுடைய சந்ததியை விருத்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னபோது, அந்த அறிகுறியே அவன் வாழ்க்கையில் இல்லாத போதும் அவன் ஒன்று மாத்திரம்தான் நம்பினான், கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறும் என்று அவன் நம்பினது போலவே இந்த மாதத்துல நாம் அடியெடுத்து வைக்கும் போதே நாம் நினைக்கணும், கர்த்தர் எனக்கு என்னென்ன வாக்குகளை சொல்லியிருக்கிறாரோ அந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் என் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார் என்று நம்பி வாக்குத்தத்தத்தை பிடித்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு பேச போகிற வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, இதுவரை சொல்லி இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் நிர்ணயித்தபடி ஆண்டவருடைய காலத்தில், அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். என் வாழ்க்கைக்கு கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? நம்முடைய இடத்துல எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில, ஓ ஸ்தோத்திரம், அவர் என் வீட்டுக்குள்ள இருக்கணும், அவர் என் சபைக்குள்ள இருக்கணும், அவர் என் வாழ்க்கையில நான் செய்கிற எல்லா பகுதியிலும் அவர் இருக்க வேண்டும், அவருடைய நாமம் மகிமைப்பட்டு உயரணும். எத்தனை பேர் அதை எண்ணி கர்த்தரை துதிக்கிறீங்க? ஆண்டவரை சொல்லி மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரை சொல்லி நாம் உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. இன்றைக்கு நீர் சொல்லியிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நாங்கள் மறுபடியும் எங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வரோம். ஆண்டவரே மறுபடியும் அதை யோசித்து பார்க்குறோம். நீர் சொல்லியிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவர் என்று நாங்கள் நம்புகிறோம். அதை பிடித்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே இந்த 9வது மாதத்தில் எங்கள் பலன் என்ன, எங்கள் பலன் என்ன? கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களே எங்கள் வாழ்க்கையின் பலனாக இருக்கிறது. ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் அதை பிடித்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவுகிற எங்கள் தெய்வமே, இந்த மாதத்தில் எங்கள் நடுவே உலாவுவீராக. ஆண்டவரே எங்கள் சபை மீது உலாவுவீராக. ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தின் மீது நீர் உலாவுவீராக. நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படி இந்த காலை வேளையில வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்படி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம், உயர்த்த போகிறோம். தேவ நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுத்தும். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புவீராக. Thank you Jesus. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள்
நடுவிலே எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோமே சுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடே அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோமே இயேசுவே. சொல்லுங்க, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் நடுவே உங்களை உலாவுது. எங்கள் குடும்பத்திலே நீ வசிக்கிற அனுபவங்களை அந்த பெற்றிருக்க இந்த மாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவன் இந்த மாதம் எங்கள் நடுவே உலாவுவீராக. எல்லாரும் சொல்லுவோம், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவுல எங்கள் நாடு வசித்திட விரும்புகிற எங்கள் தெய்வமே, விரும்பிடும் தெய்வமே. ஓ உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோமே இயேசுவே. ஓ பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம். ஓ ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே. சொல்லுங்க, எங்கள் மத்தியில் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும். ஓ எங்கள் கர்த்தர் உலாவுகிற அனுபவம், கர்த்தர் உலாவுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதம் புறப்பட்டு வரட்டும். ஓ உலாவிடும் எங்களோடு என்றும் எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் சபைகளில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும்.
செய்யும், எங்களோடு வாசம் செய்வீராக. நீர் தங்கி இருக்கிற தூய ஆலயம் ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில, இந்த மாதத்தின் முதல் நாளில நாங்கள் வாஞ்சிப்பது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய அந்த உலாவுகிற அனுபவம். நீர் உலாவுகிற அந்த அனுபவம் என் குடும்பத்திலே, என் வீட்டிலே, என் சபை நடுவே ஆண்டவரே, நாங்கள் போகிற இடத்துல, வருகிற இடத்துல நீர் எங்களோடு வருகிறதை நாங்கள் உணர்கிற அந்த அனுபவம். Father, in the name of Jesus, பிதாவே இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் முதல் நாளை துவங்குகிற அற்புதமான விசுவாசிகள் ஆண்டவரே, எங்கள் நடுவே, எங்கள் குடும்பத்தின் நடுவே, எங்கள் சபை நடுவே வசித்திட விரும்புகிற எங்கள் தேவன் ஆண்டவரே, நீர் வசிக்கிற வண்ணமாய் நாங்கள் நடந்து கொள்ள, நீர் விரும்புகிற தக்கபடி நாங்கள் நடந்து கொள்ளுகிறவர்களா நாங்கள் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்தோட உம்மை தொழுது கொள்ளுகிறோம். கர்த்தர் உலாவுகிற இடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் சபை நடுவே நீர் உலாவுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இந்த இடத்தில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர். எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே நீர் பேசுவீராக. எங்கள் குடும்பத்துக்கு நேராக உம்முடைய வாக்குத்தத்த வசனம் புறப்பட்டு வருவதாக. நீர் பேசுகிற வார்த்தைகள் எங்களுக்கு முக்கியம்பா. அதை வைத்துதான் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஆகாரமா இருக்கிறது. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை விருத்தி அடைய, பெருக்கமடைய ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது. உம்முடைய வார்த்தை நிறைவேறுகிறதா இருக்கிறது. இந்த மாதத்தில் நாங்கள் ஒரு நம்பிக்கை எங்க வாழ்க்கையில புறப்பட்டு வரட்டும். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு இருந்த அதே நம்பிக்கை, கர்த்தர் சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று ஆபிரகாம் நம்பினது போலவே ஏசப்பா எங்களுக்கு சொல்லியிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் இந்த 9வது மாதத்திலே நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி அப்படி சொல்ல முடியும்? கர்த்தர் சொன்னதை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார், இந்த மாதத்திலே நிறைவேற்றுவார். நல்ல வாய்களை திறந்து விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த மாதத்திலே கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஓ ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை என் கண்ணு முன்னாடி அவர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் என் வாழ்க்கையில நிறைவேற்றுகிற மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் என் வாழ்க்கையில இருக்க போகிறது. ஓ ஸ்தோத்திரம். அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லியிருக்கிறதே. அவர் சொல்லுகிறதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனையே நம்பி இந்த மாதத்தை நாங்கள் துவங்குகிறோம். ஆண்டவரே, உம்மைதான் நாங்கள் சார்ந்து இருக்கிறோம். உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நாங்கள் இந்த மாதத்துக்குள்ள வருகிறோம். கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய நடத்துதல் ஆண்டவரே, நீர் வசித்திட விரும்புகிற எங்க வாழ்க்கையில அது முழுமையாக நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடுவோம் அல்லேலூயா. அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம், ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம், ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு செய்தி. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து வந்த பாதைகளிலே சத்துருக்களால் முறியடிக்கப்பட்டிருந்தார்கள். சத்துருக்களோடு எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் இருந்தார்கள். தோல்வி அடைந்த நிலைமையில் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். தங்களுடைய சொந்த தேசத்திலே இருக்க முடியாது, அடிமைப்பட்டு சிறை கைதிகளாய் மாறி போனோம், இனி சாகிற வரைக்கும் இப்படிதான் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதுவரைக்கும் அனுபவித்து வந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஒவ்வொன்றாய் இழந்து கொண்டே வந்தார்கள். மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு, ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆசீர்வாதத்திற்கு திரும்புவோம் என்ற நிச்சயம் இல்லாமல் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். தேவனிடத்திலே மீண்டும் ஒரு இரக்கம் கிடைக்கும் என்ற ஒரு நிலையை அவர்களுக்கு வரலை. ரொம்ப சோர்வற்று காணப்பட்டார்கள். கண்டிப்பாய் தேவன்
இந்த கோபாக்கினையிலிருந்து ஒருத்தரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. நம்ம செஞ்ச தவறுக்கு இதுதான் தண்டனை, இதுதான் கடைசி வரைக்கும் நம்ம தலையெழுத்து என்று நம்பிக்கையற்ற வாழ்க்கையில் இருக்கும்போது தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். இப்பொழுது செப்பனியா 3:15, உன் ஆக்கினைகளை அகற்றிவிட்டார் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இரண்டாவது, உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கிவிட்டார். மூன்றாவது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். கடைசியாக நான்காவது, இனி தீங்கை காணாதிருப்பார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்பு இருந்த அந்த சூழ்நிலையில் இருக்கும் ஜனங்கள் இந்த வசனத்தை அப்படியே நம்ப வேண்டும். இப்போ சூழ்நிலைக்கு நம்ப முடியாது. இஸ்ரவேல் ஜனங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் இருந்த அந்த நிலைமைக்கு மீண்டும் கர்த்தர் கொண்டு வருவார். ஆரம்பத்தில் இருந்த அந்த சுக வாழ்வு, ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆசீர்வாதம், ஆரம்பத்தில் இருந்த அந்த அபிஷேகம் மீண்டும் தருவார் என்ற நிலைமைக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்பணும், அந்த வார்த்தையை அப்படியே நம்பணும். செப்பனியா 3:15 அது நம்ப முடியல அவங்கனால, சூழ்நிலை அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. ஆனால் அதை நம்பணும்னு சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தை கொடுக்கிறார். அவர்கள் அதை விசுவாசிக்கணும், அதை சுதந்திரமாய் தங்களுக்கு மாற்றிக்கொள்ளணும். இந்த வாக்கு தத்துவம் அவருடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வார்த்தை தந்து அவர்களை தைரியப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளில் ஏராளமான வாக்கு தத்துவங்கள் இருக்கிறது. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் அநேகமாக இருந்தாலும் அவைகளுக்காய் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆனால் பெற முடியாதவைகளாய் இருக்கின்றன. அவைகள் நம் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கிறதை போல இருக்கின்றன. இன்றைக்கு நாம் இந்த வாக்கு தத்தத்தின் மூலமாய் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், வாக்கு தத்தத்தை சுதந்தரிப்பது எப்படி? ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அதை அனுபவமாக்கி கொள்வது எப்படி? கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையில் அது அமைவது எப்படி? அங்கே அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றிவிட்டார். அல்லேலூயா. இன்னொரு டிரான்ஸ்லேட் மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உனது தண்டனையை நிறுத்திவிட்டார். உங்களுக்கு எனக்கும் வைத்திருக்கிற தண்டனையை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கார், நிறுத்தி விட்டார். இன்னொரு டிரான்ஸ்லேட்டில், இன்னொரு பைபிளில் சொல்லியிருக்கு, ஆண்டவர் உன் தண்டனையின் தீர்ப்பை தள்ளிவிட்டார். தீர்ப்பு கொடுக்காமல் அந்த தண்டனையை தள்ளிவிட்டாராம். ஸ்தோத்திரம். ஆங்கில பைபிள் யாராகிட்ட இருந்தால் இன்னும் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாராகிட்ட ஆங்கில பைபிள் வச்சுருக்கீங்களா? இங்கிலீஷ் சர்வீஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸ்தோத்திரம். ஓ, இங்கே இருக்கு. சரி. The Lord has taken away your judgment. அது எல்லாத்தையும் கர்த்தர் அவர் அகற்றி விட்டார் என்று ஆங்கிலத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இங்கே இந்த காலை நேரத்தில் உங்கள் மேலே ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். அது எல்லாம் இப்பொழுது எடுத்துட்டார். நம்ம குடும்பத்தின் மேலே, நம்முடைய பிள்ளைகள் மேலே, நம் ஜனங்கள் மேலே, சபையின் மேலே இனி வரும் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள் அல்ல. உங்களை கர்த்தர் அதிலிருந்து விலக்கிவிட்டார், அதிலிருந்து உங்களை அகற்றிவிட்டார். இதை நாம் நம்பணும். ஆமே. சில நேரத்தில் இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தின் விளைவா ஏன் இந்த தண்டனை, ஏன் இந்த சூழ்நிலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இனி ஒருபோதும் சத்துரு கையில் நான் உங்களை ஒப்பு கொடுக்க போவதில்லை. ஒப்பு கொடுத்தேன், ஆனால் இனி ஒருபோதும் சத்துரு கையில் உங்களை என்னை கர்த்தர் ஒப்பு கொடுக்க போவதில்லை. கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் அப்படியே இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்க தேவன் கிருபை தருவாராக. இப்போ அந்த சூழ்நிலை இதற்கு அனுமதிக்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் எதிர்பார்த்தபடி அவர்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே அமையவில்லை. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் நம்மை ரட்சித்தது உண்மை. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மில் வைத்த அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்திருக்கிற எத்தனை பேர் இயேசு என் பாவத்தை மன்னித்தார்னு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து அவருடைய ரத்தத்தால் கழுவி நான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அப்படி என்றால் அதன் அர்த்தம் என்ன? இப்போ ஆமேன் சொன்னீங்க, கை உயர்த்தினீங்க, அதனுடைய அர்த்தம் என்ன? அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் ஓ ஸ்தோத்திரம் ஆக்கினைகளை அகற்றி, அல்லேலூயா, ஓ நமக்கு வர வேண்டிய தண்டனைகளை விலக்கி, நியாய தீர்ப்புகள் இனி இல்லை, ஆக்கினை தீர்ப்பின்றி இனி இல்லை, இனி சத்துரு உன்மேல் கை போட முடியாது, அல்லேலூயா, இனி துஷ்டன் உன்மேலே தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்த முடியாது. இதுவரைக்கும் அவன் செயல்படுத்த நான் அனுமதிச்சேன், இனி முடியாது. இப்போ இருக்கிற நெருக்கத்தை பார்த்து பழைய பாவத்தினால் வந்த தண்டனை என்று நம்ம அடிக்கடி புலம்பி இருக்கலாம். முன்னாடி செய்த தவறுக்கு அனுபவிக்கிற கொடுமையாக இது இருக்கிறதோ என்று நாம் நினைக்கலாம். ஒரு நாளும் பயப்பட வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பாவங்களை மன்னித்திருக்கிறார். இன்றைக்கு அந்த தண்டனை கேன்சல் பண்ணுகிறார். ஆமே, தூக்கி எறிகிறார், அகற்றுகிறார். ஆக்கினை அகற்றி விட்டார். ஓ ஸ்தோத்திரம், அதை முடித்து விட்டார். ஸ்தோத்திரம். வழக்கு தொடரப்போவதில்லையாம், வழக்கு முடிவுக்கு வந்து விட்டதாம். நம்ம இருந்த வழக்கு கேன்சல். அல்லேலூயா. இதனால் வாய்தாவா இருந்துச்சு, இனி கேன்சல். ஆமேன். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாய் இருப்பதின் மூலம் இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு இந்த காலை நேரத்தில் தருகிறார். இங்கே வந்திருக்கிற எல்லார் மேலேயும் கர்த்தர் ஒரு விசேஷித்த கிருபை வைத்திருக்கிறார். நம்முடைய சபையின் மேலே கர்த்தர் விசேஷ கிருபை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளையை உங்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த வார்த்தை கர்த்தர் வாக்கு தத்தமாய் இன்றைக்கு பேசிக்கொண்டு சத்துருக்களை எல்லாம் உன்னை விட்டு விலக்கினார், அகற்றினார். ஸ்தோத்திரம். இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லி அந்த வார்த்தை, அவர் உனது பகைவர்களின் உறுதியான கோபுரத்தை அழித்தார். நமக்கு எதிராக இருக்கிற சத்துரு பகைஞர்கள் பெரிய கோபுரத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க நமக்கு எதிராக. அதையெல்லாம் கர்த்தர் அழித்தாராம். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தடையாயிருக்கிற, நீங்கள் சுகமாய் வாழ்வதற்கு தடையாயிருக்கிற எல்லாவற்றையும் கடத்த ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் இந்த மாதத்திலே எடுத்து விட்டார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட பகைவர் கூட்டத்தை காலி பண்ணி விட்டார். ஆமே. அதுதான் அந்த வசனத்தின் அர்த்தம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட மந்திர வல்லமை கிரியை செய்கிறது, இன்னும் தொடர்ந்து சில மனசு இருக்கிறாங்க, சில கூட்டம் இருக்கிறது என்று நாம் அப்படி நினைக்கக்கூடாது. இனி அதுக்குரிய பயம் அவசியம் இல்லை. இனி சத்துருக்கள் அவர்கள் இனி எந்த இடைஞ்சலும் வராது என்று நாம் நம்ப வேண்டும். ஆமே. இதுவரைக்கும் இடைஞ்சல் பண்ணான் சத்துரு, இனி எந்த விதத்திலும் நம்முடைய குடும்பத்துக்கோ சபைக்கோ அவன் இடைஞ்சல் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆமே. அவனால் எந்த தொந்தரவும் வராது. அல்லேலூயா. ஆனால் அவைகளை பார்க்கும் போதெல்லாம் சில நேரத்தில் நமக்கு எதிராக இருக்கிறவங்க அப்படி முன்னாடி வந்தாங்கனாலே நமக்கு அப்படியே வெயிறு எரியும், கையில் பிடிச்சி எதாவது பண்ணிடலாமா அப்படின்ட்டு இருக்கோம். ஆமாம், போன வாரம் அப்படி சொல்கிறேன், அந்த வராம்பரவனை எதாவது பண்ணலாமா அப்படின்னு நானே பேசுகிறேன் ஒருத்தர்கிட்ட. உங்கள்கிட்ட சொன்னணும், பிபி ஏறும். சிலரை பார்க்கும்போது நமக்கு இடையூறு பண்ணுகிறவர்கள் பகைஞர்கள் அப்படி வரும்போது அப்படி நமக்கு ஏறும். ஆனால் ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லிட்டார், சத்ரு உன் வழியில் இனி வரப்போவதில்லை. அல்லேலூயா. நான் அப்புறப்படுத்தி விட்டேன், நான் அந்த ஆக்கினையை அகற்றி விட்டேன், அவனை அழித்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா நீங்கள் இந்த வாக்கு தத்தத்தை செப்பனியா 3:15 முழுமையாக இந்த மாதத்தில் அப்படியே நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இங்கே சத்ரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிதானே இருக்கு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். சத்துருக்கள் அப்படின்னு அங்கே எழுதியிருந்தாலும் நீங்கள் உங்கள் சரீரத்தை சத்துருக்கள்ங்கிற இடத்துல அந்த சரீரமாக கூட வைத்து கொள்ளுங்கள். இந்த சரீரத்தில் இருக்கிற வேதனையை கர்த்தர் விளக்கினார். சரீரத்தில் இருக்க இந்த பலவீனம், அது ஒரு சத்துரு போல பலவீனம், விளக்கினார். ஒரு இயலாமை, செய்ய முடியாமல் இன்னும் போராடுகிறது, அதை விளக்கினார். அதை அப்புறப்படுத்தி விட்டேன். நீ இப்போ அதையே நினச்சி யோசனை பண்ணி பயப்பட வேண்டாம். இந்த செப்டம்பர் மாதம்
ஓ ஹல்லேலூயா. அடுத்தது கீழே சொல்லி, நான் உன் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் கூட இல்லை என்று நாம் சில நேரத்தில் நினைக்கிறோம், சந்தேகப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல நான் கூட இருக்கிறேன். அப்பப்போ வந்துட்டு போயிடுவேன். அப்பப்போ வந்துவிட்டு போகிற விருந்தாளி கிடையாது நம்முடைய ஆண்டவர். அப்பப்போ வந்துட்டு போகிற வழிபோக்கன் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. ஸ்தோத்திரம். யாக்கோபை பார்த்து சொல்லும் போது, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். யோசுவாவை பார்த்து சொல்லும் போது, நீ மோசேவோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். சீஷர்களை பார்த்து சொல்லும் போது, இந்த உலகத்தின் முடிவு வரையந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். நான் எங்கேயோ இருக்கிறேன் நினைக்காதீங்க, உங்களோட தான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தம் நிறைவேற கர்த்தர் கூட இருக்க போகிறார், கூட இருக்கிறார். இதுவரைக்கும் கூட இருந்தார். ஆமே. நம்ம தான் இந்த சூழ்நிலை பார்க்கும்போது ஆண்டவர் விலகிட்டாரோ கைவிட்டு விட்டாரோ என்ற கிட்டத்தட்ட 8 மாதங்கள் நம்ம அந்த சூழ்நிலைக்குள்ளே போனோம். ஆனால் கர்த்தர் இப்போ சொல்லுகிறார், நம்மை அம்போன்னு நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல, நம்மை ஆசீர்வதித்து அழகு பார்க்கிற தேவன், நம்மோட கூட இருந்து ஸ்தோத்திரம் நம்ம வளர்ச்சியை பார்த்து ஆசீர்வாதத்தை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் ஒருத்தர் வாகனம், அருமையான ஒரு வாகனத்தை வாங்கினாங்க, 2 வீலர் வாங்கிட்டு ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. நான் இல்லை, நானும் பாஸ்டம்மாவும் வெளியே ஊழியத்துக்கு போயிட்டோம். சாம் பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பாஸ்டர் வரணும்னு சொல்லி அந்த வண்டி அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு பின்னாடி இன்னொருத்தர் வந்தாங்க, பாஸ்டர் ஒரு அருமையான வண்டி வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னாங்க. ஸ்தோத்திரம். அந்த வண்டி இந்த காலத்து தலைமுறைகள் ஓட்டுகிற வண்டி, உங்களுக்கு தான் தெரியுமில்ல. அந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்க இமயமலையில் உட்காந்துருக்கிற மாதிரி இருப்பாங்க. பேக் சைடில் பிரேக் போட்டு அப்படி போயிடுவாங்களோ என்னமோ இல்லை, அதனால பின்னாடி அப்படி கட்டி பிடிச்சி உட்காந்துக்கிறாங்க. அந்த மாதிரி பைக். அப்படின்னா இந்த பழைய பைக் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு சோதனை ஆகிப்போச்சு. நான் சொன்னேன், இல்லை ஜெபிக்க வந்திருக்கு, வச்சுட்டு போயிருக்கிறாங்க, நாளைக்கு வந்து எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி அப்புறம் மறுபடியும் அந்த வாகனத்தை ஜெபம் பண்ணி, நல்ல வேளை அந்த ஜெபிக்க வந்த சகோதர பாஸ்டர் ஒரு ரவுண்டு ஓட்டுங்கன்னு சொல்லவே இல்லை. அந்த வண்டியை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது. ஏதோ ஸ்தோத்திரம், ஏஞ்சல்ஸ், இந்த காலத்து ஏஞ்சல்ஸ் போகிற மாதிரி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைக வளர்கிறத, ஆசீர்வதிக்கப்படுகிறத நாங்கள் அதுதான் நானும் பாஸ்டம்மா சாம் ஏஞ்சல்லாம் பேசிக்குவோம். ஜனங்களை கர்த்தர் எப்படி உயர்த்துறார், எப்படி நடத்துகிறார், அதில் அதே தான் நம்முடைய ஆண்டவரும். நம்முடைய வளர்ச்சியை பார்த்து, நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிற ஆண்டவர். ஆமென். மகிழ்கிற ஆண்டவர், பூரிப்பாகிற ஆண்டவர். ஆகவே ஸ்தோத்திரம். நீங்கள் பொறாமைப்படுகிற ஆளையும், உங்களை எரிச்சல் படுகிற ஆட்களையும், உங்களை காலை வாரி விடுகிற ஆட்களையும், உங்களுக்கு குழி தோண்டுகிற ஆட்களையும் தான் எப்பவுமே கூட வச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம கூட வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கெல்லாம் இல்லாட்டியும் நான் உன்னோட கூட இருப்பேன். ஸ்தோத்திரம். நம்ம சுற்றிலும் எரிச்சல் உள்ளவர்கள், நமக்கு குழி வெட்டுகிறவர்கள், நமக்கு எதிரானவர்கள் தான் கூட இருப்பதாக நம்ம நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் எங்கேயோ போயிட்ட மாதிரி நினைக்கிறோம். இல்லை இல்லை, அப்படி புலம்பாதீங்க. இனி தீங்கை காணா. அறிக்கை பண்ணுவோம் எல்லாரும் சத்தமா, இனி தீங்கை. இனி ஆமென். இந்த செப்டம்பர் மாதம் நமக்கு ஆண்டவர் வருகிற எல்லா தீங்கையும் காணாதிருக்க செய்வார். அப்படின்னா எல்லாவற்றையும் கடந்து வந்தாலும் சத்துரு ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒன்றில் ஜெயிச்சிருவோம், ஒன்றில் தாண்டி போயிடுவோம், இன்னும் ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல் செய்ய அவன் வருவான். நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ பெற்றுவியா, பார்த்துக்கிறேன், உன்னை விட்டுடுவனா, நீ ஆசீர்வாதமாக இருந்துருவியா, சுகமாக இருந்துருவியா, அப்படி நாம் விட மாட்டான். இனி பழைய துயரம் நேரிடுமோ, பழைய காரியம் நமக்கு வந்துடுமோ, அப்படிப்பட்ட கலக்கம் நமக்கு இந்த நாளில் வேண்டாம். இனி தீங்கை காணாதிருப்பாய். பழையபடி கஷ்டப்பட்டு வேதனைப்படுவேனோ, இல்லை, பழையபடி என்ற பேச்சுக்கே இந்த மாதத்தில் இடமில்லை. அந்த சூழ்நிலையில் ஆரம்பத்தில் இருந்த அந்த நிலைமை, என் குடும்பம் இப்படி போச்சே, மறுபடியும் இப்படி தான் இந்த மாதம் போகுமா, அந்த எண்ணத்துக்கு சிந்தனைக்கு இடமில்லை. அல்லேலூயா. பழசுக்கு இடமில்லை.
இனி எல்லாம் எல்லாம் புதுசுதான். ஆமென். ஆகவே தான் ஆண்டு சொன்ன, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை இதோ உங்களுக்கு புதிய காரியங்களை செய்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாதத்தில் கர்த்தர் புதிய அனுபவங்களை தரப்போகிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஓ, கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இனி உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், நம்முடைய சபையின் மேல் இருந்த நியாய தீர்ப்பை கர்த்தர் அகற்றி விட்டார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஓ, அதை மாற்றிவிட்டார். அந்த தண்டனை எடுத்து போட்டார், சாபத்தை எடுத்து போட்டார். உங்களோடு கூட அவர் இந்த மாதத்தில் இருக்கிறார். ஆமென். நீங்க பார்க்க போறீங்க, உங்களுடைய அனுபவத்திலே பார்க்க போறீங்க, கர்த்தர் செய்கிற கிரியைகளை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி சத்துரு கையில ஒப்பு கொடுக்க மாட்டார், மனுஷ கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். பழைய ஸ்தோத்திரம், உங்களை தடுத்த, பயமுறுத்தின, அலைய வைத்த, அள வைத்த, நஷ்டப்படுத்தின, பரிதபிக்க வைத்த இனி எதுவுமே குறுக்கிட போவதில்லை. உங்க வாழ்க்கையில வந்து இடையூறு பண்ண போவதில்லை. சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். சொல்லுங்க, ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை, என் குடும்பத்தை சத்துருவின் இஷ்டத்துக்கு, மனுஷனுடைய இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டீங்க. இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. ஓ, ஸ்தோத்திரம். இனி பார்க்க மாட்டேன், அதை அகற்றி விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரிந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த பகைஞன் உங்களுக்கு விரோதமாய் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி வைத்திருக்கிறார், அதையெல்லாம் நான் தகர்த்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் செப்பனியா 3:15 பிரகாரம், ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சொல்லுங்க, அதை அப்படியே நம்புறோம். ஆண்டவரே, சந்தேகம் எங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடாது. அந்த மாதத்தில் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? ஏன் இவ்வளவு போராட்டம்? இருக்கிறார், கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, தொடர்ந்து இந்த மாதத்திலே அவர் செய்கிற கிரியைகளை நீங்கள் பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. நல்ல உள்ளத்தில், ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிப்போமாக. இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற ஆண்டவரே, முழுமையா நம்புற ஆண்டவரே, அப்படியே நான் ஏற்றுக்கொள்ற ஆண்டவரே. என் சூழ்நிலைக்கு இந்த வாக்கு தத்தம் ஏற்றுக்கொள்ளாததை போல இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்க. அதனால தான் கர்த்தர் அந்த சூழ்நிலையை அவர்களை பார்த்து, இனி அவ்வளவுதான், நீ முடிஞ்சிட்டோம், சத்துரு கையில தான் இருந்து சாகணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இல்லை இல்லை, அதெல்லாம் நான் அகற்றி விட்டேன், அப்புறப்படுத்தி விட்டேன், எடுத்து போட்டுட்டேன். இனி நீ அதை பார்ப்பதில்லை, அந்த வழியா நீ போவதில்லை, அவன் கையில உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு, எனக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய திருச்சபை மக்களுக்கு, ஊழி செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாய் கர்த்தர் இந்த வார்த்தை தருகிறார். நம்மேல் இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் அகற்றப்படுகிறது, நியாய தீர்ப்பு அகற்றப்படுகிறது. அவர் நீதி வழங்குகிற தேவன், நல்ல நீதிபதியாய் இந்த காலை நேரத்திலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளோடு கூட இந்த மாதம் முழுவதும் இருங்கப்பா. இனி அவர்கள் தீங்கை காணாதிருக்க செய்வீராக, சத்துருக்களை அகற்றுவீராக. ஓ, glory to God, hallelujah. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இந்த நேரத்திலே இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம். ஓ, கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன் ஆக்கினைகளை அகற்றி விடுகிறேன். அந்த அப்படின்னா தண்டனையை உன்னை விட்டு எடுத்து போடுறேன். இனி தண்டிக்க மாட்டேன், இனி தண்டனை இல்லை, மன்னிப்பு தான், உனக்கு விடுதலை தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் செய்த பாவத்தின் தண்டனையோ சாபமோ, ஏன் என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை, என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு நஷ்டம், அப்படியெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்க நினைச்சிட்டு இருக்கும் போது தான் ஆண்டவர் சொல்றார், இல்லை இல்லை, உன் ஆக்கினைகளை அகற்றி விட்டேன். ஆமென். உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கி விட்டேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் இந்த மாதம் நம்முடைய நடுவில் இருக்க போகிறார், உங்களோடு கூட இருக்க போகிறார். ஓ, ஹல்லேலூயா. உங்களுடைய பிசினஸோடு கர்த்தர் இருக்க போகிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். இனி நாங்கள் தீங்கை காண மாட்டோம் ஆண்டவரே, நஷ்டத்தை காண மாட்டோம், பலவீனத்தை காண மாட்டோம். ஹல்லேலூயா. அவரை அகற்றி விடுவதற்காய் ஸ்தோத்திரம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பழைய அனுபவங்களை கர்த்தர் மாற்றுகிறார்.
பழைய காரியங்களை எல்லாம் அகற்றுகிறார். பழைய பழக்க வழக்கங்களை அகற்றுகிறார். நமக்கு எதிராக இருந்த பழைய சத்துருக்கெல்லாம் விலகி போகிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பொறுப்பெடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய சபையை பொறுப்பெடுக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஷபா கபா ரியாந்தரபலபா ரீதரபா சந்தரபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, செப்பனியா 3:15 எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில எங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் இன்றைக்கு முழுமையாய் அதை நம்புகிறோம். நம்பி இந்த மாதத்துக்குள் பிரவேசிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் நடுவிலே நீர் இருப்பதற்காய், எங்கள் மத்தியிலே உலாவுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இனி தீங்கை காணாதிருப்பார். எவ்வளவு தீங்கு, எவ்வளவு பாதிப்பை நாங்கள் கடந்த 8 மாதங்களில் அனுபவித்தோம். இனி நம்முடைய பிள்ளைகளுக்கு சத்துரு ஒரு தீங்கு செய்யக்கூடாது. ஆண்டவரே, அந்த ஆக்கினைகளை அகற்றுவீராக. அந்த தண்டனைகளை விளக்குவீராக. ஆண்டவரே, பாவத்தினால் ஏற்பட்ட தண்டனைகளை எல்லாம், சிறைப்பிடிப்பு, அடிமைத்தன ஆவி, இவைகள் எல்லாம் உடைய பிள்ளைகளை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். Glory to God. சத்துருக்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விட்டேன்னு சொல்றீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். சத்துரு விலகி போனதுக்காய் ஸ்தோத்திரம். அவன் எங்களை விட்டு விலகி போனதுக்காய் ஸ்தோத்திரம். அவனுடைய கை எங்க மேல இருந்து விலகுவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் இந்த மாதம் முழுவதும் நீர் ஆசீர்வதித்து நடத்தும். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறட்டும். ஆமேன் என்றும் ஆமென்றும் ஆமேன் என்று நிறைவேறட்டும். அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் பலப்படுத்தும். இந்த வார்த்தை, இந்த வசனம் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தம் 100க்கு 100 நிறைவேறட்டும். இதுவரைக்கும் சில வாக்கு தத்தம் எனக்கு நிறைவேறலன்னு யாராவது வந்திருப்பார்களா? நான் இந்த மாதத்திலே இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த வாக்கு தத்தை நிறைவேற்றி தருவீராக. இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். சுகவீனமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். வர முடியாமல் லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பா. ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இந்த மாதத்திலே சபை மக்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த சபையில கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய எழும்பி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய வருமானத்தை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறோம். இனி அவர்கள் தீங்கை காணக்கூடாது. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே நன்மைகளை அவர்கள் அனுபவிக்கட்டும். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும். நன்மைகள் அவர்களை தொடரட்டும். அப்பா, சத்துரு அல்ல, நன்மைகள் அவர்களை தொடரட்டும். நீரே தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொண்ட நம்முடைய எல்லா குடும்பத்தோடும் தேவ பிள்ளைகளோடு சதா காலமும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.